நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு இயற்பியல் பாடத்தில் இரண்டாவது பாடத்தை நாம பார்க்க போறோம். மின்னோட்டத்தின் காந்த விளைவு அப்படின்னு பார்க்க போறோம். முதல் பாடத்துல மின்னோட்டத்தின் வெப்ப விளைவை பற்றியும் ஒளி விளைவை பற்றியும் படிச்சோம். இந்த பாடத்துல மின்னோட்டத்தின் காந்த விளைவை பற்றி படிக்க போறோம். காந்த விளைவா? மின்னோட்டத்திற்கு காந்த விளைவு. இங்கே பாருங்க, மின் மோட்டாரினுடைய உள்பகுதி. இந்த மின் மோட்டாரினுடைய உள்பகுதியில் இவ்வளவு கம்பி சுற்றுகள் இருக்குது. காப்பர் கம்பி, செம்பு கம்பி நிறைய சுற்றி வச்சுருக்காங்க. எதற்காக இப்படி சுற்றி வச்சுருக்காங்க அப்படின்னா, இதற்கு காந்த திறனை அதிகரிப்பதற்காகத்தான் இவ்வளவு செம்பு கம்பி சுற்றி வச்சுருக்காங்க. மின் மோட்டார்கள் நம்ம வாழ்க்கையில் பல இடங்கள்லையும் பயன்படுத்திட்டு வரோம். மின்சாரம் இல்லைனாலே ஒரு கையில் அப்படிங்கிற அளவுக்கு மின்னோட்டத்தை பயன்படுத்திகிட்டு இருக்கும்போது மின் மோட்டார்களும் அதற்கு சரி நிகரான பயன்பாட்டில் தான் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீர் பம்ப் பண்ணுறதுக்கு, மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி, இப்படி பல தேவைகளுக்கு நம்ம மின் மோட்டார்களை பயன்படுத்திக்கிறோம். சரி, மின் மோட்டாரில் காந்த திறனை அதிகரிப்பதற்காக செம்பு கம்பி சுருள் பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, காந்தம் நாம் படித்தது தான். காந்தம் எடுத்துக்காட்டாக இது ஒரு சட்ட காந்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் நார்த்து என், சவுத்து எஸ் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ஒரு காந்தத்தை கட்டி தொங்க விட்டா வட தென் துருவங்களை பார்த்து நின்னும். என் அப்படின்னு எழுதியிருக்கக்கூடிய பகுதி அல்லது முனை வடக்கு திசையை நோக்கியும், அதற்கு எதிரான எஸ் என்று எழுதியிருக்கக்கூடிய இந்த முனை தென் திசையை நோக்கியும் நின்னும். அதனால தான் இதற்கு வட தென் துருவங்கள் அப்படின்னு கூட சொல்கிறோம். காந்தத்திற்கு 2 துருவங்கள் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னா, வட துருவம், தென் துருவம். இனி இதே மாதிரி என்எஸ்ன்னு தான் எழுதியிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சில சட்ட காந்தங்களில் பார்த்தீங்கன்னா, அந்த வட துருவத்தை குறிப்பதற்காக ஒரு புள்ளி கூட வச்சுருப்பாங்க. என்எஸ்ன்னு எழுதுறதுக்கு பதிலாக ஒரு புள்ளி வைத்திருப்பாங்க. அப்போது அந்த முனை வட துருவத்தை குறிக்கிறது. சரி, கட்டி தொங்க விட்டால் இது வட துருவத்தை காட்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாமல் வேறு என்ன சிறப்பு இதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு சட்டகாந்தத்தை எடுப்போம். இதுலேயும் வட துருவம், இதனுடைய வட துருவம் ரெண்டும் பக்கத்தில் கொண்டு போனால் விளக்கும். ஒத்த துருவங்கள் விளக்கும் அப்படிங்கும்போது வட துருவம் விளக்குச்சு, தென் துருவமான கவருகிறது. இப்போ தென் துருவம் வரும்போது மறுபடியும் விளக்குகிறது. எனவே ஒத்த துருவங்கள் விளக்குகின்றன, எதிர் துருவங்கள் கவர்கின்றன அப்படிங்கிற கருத்தை நமக்கு ஏற்கனவே தெரியும். இனி இதே போல வேறு காந்தங்கள் சொல்லப்போனால் இப்போ மின்காந்தங்கள் அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி செஞ்சுருப்பாங்க? ஒரு தேனிரும்பு அல்லது பச்சிரும்பு அல்லது இரும்பு கம்பி மேலே காப்பிடப்பட்ட செம்பு கம்பியை சுற்றினோம்னா இது ஒரு மின்காந்தத்தின் ஒரு அமைப்பு.
இது வழியாக, இந்த கம்பி வழியாக மின்னோட்டம் பாயுமானால் இது காந்தமாக செயல்படும். இதை மின்காந்தம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த காந்தத்திற்கு ஃபோர்ஸ், அதாவது காந்த விசைகள் இருக்கு. காந்த விசை எங்கிருந்து எங்கே போகுது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம காந்த ஊசியை பயன்படுத்தலாம். காந்த ஊசி, காந்த ஊசி அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒரு காந்தம்தான். காந்தம் ஒரு ஊசியின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஃப்ரீயாக அது எந்த திசையில் வேணாலும் சுழலும் வகையில் வச்சுருக்கும். இப்படி சரிச்சா அது நமக்கு அதனுடைய சுழற்சியை பார்க்க முடியாது. மேல் நோக்கி இருக்கும்போது தான் அதனுடைய சுழற்சியை பார்க்க முடியும். அதற்காக நாம் இப்படி ஒரு மாடல் செஞ்சு வச்சுட்டா நமக்கு புரியும். இது எப்படி வேணாலும் சுழலும் வகையில் இருக்கும். வட துருவத்திற்கு N அப்படின்னு நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், வட துருவத்தை காட்டக்கூடிய முனைக்கு சிவப்பு நிறத்தில் பெயிண்ட் அடித்து வச்சுருக்குறாங்க. இதில் இது வட துருவத்தை காட்டியிருக்கும். இப்போ ஒரு காந்தத்தின் அருகே இதை கொண்டு போனால் வட துருவத்துக்கு அருகே இந்த காந்த ஊசியினுடைய எந்த துருவம் செல்லும்? தென் துருவம் செல்லும். அப்போது வடக்கு நோக்கி வடக்கு நோக்கின்னு சொல்கிற மாதிரி வடக்கு துருவத்தை காட்டக்கூடிய அந்த கோடு அப்படியே எடுத்து இப்படி கொண்டு வந்தோம்னா பாருங்கள், அப்படியே வந்து தென் துருவத்து வரைக்கும் வரும். இப்போ அந்த கோடுகள் காந்த விசை கோடுகள் பாருங்கள், இப்போது அந்த பக்கம் அப்படி போய் திரும்பி வந்து தென் திசை வரை போகிற மாதிரி தெரியுது. வடக்கு திசையை திசையாக கொண்டால், அதை ஏரோ மார்க்காக எடுத்துட்டோம்னா, அம்புக்குறியாக கொண்டால் வட துருவத்திலிருந்து ஃப்ளக்ஸ் லைன்ஸ் தென் துருவத்திற்கு வர்றதாக நாம் எடுத்துக்கிறோம். காந்த விசை கோடுகள், மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ். இப்போ எடுத்துக்காட்டாக இதனுடைய ஒரு மேக்னட்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இதை ஒரு காந்த ஊசியாக அல்லது மேக்னட்டிக் நீடிலாக எடுத்துக்கொண்டால் இங்கிருந்து காந்த விசை கோடுகள் இப்படி கிளம்பி வந்து இப்படி போகும். இந்த காந்த விசை கோடுகள் எப்படி அமைகின்றன அப்படிங்கிறத நீங்கள் படத்தில் பாருங்கள். சின்ன கிளாஸுகள் எல்லாம் நீங்கள் இந்த காந்த விசை கோடுகளை வரையக்கூடிய ஒரு செயல்பாட்டை செஞ்சுருப்பீங்க. இந்த காந்த விசை கோடுகள் துருவங்களில் அல்லது முனைகளில் அடர்த்தி கூடியதாகவும் பிற பகுதிகளில் அடர்த்தி குறைந்தும் காணப்படுது. இதே மாதிரி தான் மின்காந்தங்களிலும் அதே போன்ற காந்த விசை கோடுகள் தான் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இந்த மின்காந்தத்தில் 2 மின்காந்தங்கள் இருக்குது, 2 காயில் இருக்குது. இந்த ஒரு காயில் எடுத்துட்டோம்னா மேலே இருக்கக்கூடியது ஒரு மின்காந்தமாக நம்ம கருதலாம். இதுலேயும் அதே மாதிரி இது வட துருவத்தை குறித்தால் இப்படி வந்து அப்படி போய் திரும்பி மறுபடியும் தென் துருவத்தை நோக்கி அந்த காந்த விசை கோடுகள் செல்லும். முதல் கருத்து, காந்த விசை கோடுகளின் திசை வடக்கிலிருந்து தெற்காக அப்படிங்கிற கருத்தை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இனி ஒரு அறிவியல் அறிஞர், அவர் பேர் ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஈஸ்டட் அப்படிங்கிறது தான் அவருடைய பேர். ஸ்பெல்லிங்கில் பார்த்தீங்கன்னா OERSTED என்று இருக்கும். ஓஎஸ்டட் என்றும் சிலர் சொல்லுவாங்க. இவர் ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஈஸ்டட். இவர் சரியாக இன்னைக்கு இருந்து 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 200 வருஷங்களுக்கு முன்னாடி தற்செயலாக கண்டுபிடிச்சார். என்ன கண்டுபிடிச்சாரு? ஒரு மின்னோட்டம் பாயக்கூடிய கடத்திக்கு பக்கத்தில் ஒரு மேக்னெட்டிக் நீடில் இந்த மாதிரி வச்சுருந்த போது அது டிஃப்ளெக்ட் ஆச்சு. அதில் அசைவு ஏற்படுவதை கண்டுபிடிச்சார். இதை கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் அந்த சோதனையை செய்யல. தற்செயலாக மின்னோட்டம் பாயக்கூடிய ஒரு கம்பிக்கு பக்கத்தில் மேக்னெட்டிக் நீடிலை காந்த ஊசியை வச்சபோது அது விலகுவதை கவனிச்சார். ஆஹா,
இது நல்லா இருக்குதே, மின்னோட்டத்திற்கும் காந்தத்துக்கும் என்னமோ தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். நமக்கு தெரியும், ஒரு காந்தம் இன்னொரு காந்தத்தை கவரவோ விலக்கவோ செய்யும். அப்போ காந்த விசைகள் தம்முள் கவரவும் விலக்கவும் செய்யும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போது ஒரு கம்பி வழியாக மின்னோட்டம் ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னால் அதற்கு பக்கத்தில் வச்சிருக்கக்கூடிய ஒரு காந்த ஊசியில் டிஃப்ளெக்ஷன் அல்லது விலகல் ஏற்படுது அப்படின்னதையும் இவர் புரிஞ்சிட்டாரு. மின்னோட்டத்திற்கும் காந்தத்திற்கும் ஏதோ ஒரு பிரிக்க முடியாத பந்தம் அல்லது தொடர்பு இருப்பதை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அதற்கு பிறகு நிறைய ஆராய்ச்சிகள் மின்காந்தத்தில் செஞ்சார். அதனுடைய விளைவாக தான் இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய டிவி என்று சொல்லக்கூடிய தொலைக்காட்சி, வானொலி என்று சொல்லக்கூடிய ரேடியோ, அதே போல் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள், இது எல்லா டெக்னாலஜியும் இதனுடைய விளைவாகத்தான் வந்தது. பல ஆராய்ச்சியாளர்கள் இவருடைய ஆராய்ச்சிகளை தொடர்ந்து நிறைய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். அவரை சிறப்பிக்கும் விதமாக அவருடைய பேரை மின்காந்த தீவிரத்தை அளப்பதற்கான அலகாக நாம் வச்சிருக்கோம். காந்த மண்டல தீவிரத்தின் அலகிற்கு ஈஸ்டட் என்ற அலகை நம்ம வச்சிருக்கோம். அப்படி வச்சு அந்த அறிவியல் அறிஞரை நம்ம சிறப்பித்திருக்கோம். சரி, இவருடைய கண்டுபிடிப்புகள் என்னெல்லாம் இருந்துச்சு, இதற்கு அடுத்த போல என்னெல்லாம் சோதனைகள் அவங்க செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் பாருங்கள், ஒரு மின் சுற்று இருக்குது. இந்த மின் சுற்றில் மின்னோட்டம் பாயக்கூடிய ஒரு கம்பி, மின்கலத்திலிருந்து மின்னோட்டம் அந்த கம்பி வழியாக பாய்கிறது. அதற்கு கீழே ஒரு காம்பஸ் வச்சுருக்கோம். காம்பஸ் என்று சொல்லக்கூடிய காந்த ஊசி, மேக்னெட்டிக் நீடில் வச்சுருக்காங்க. இப்போது சாதாரணமாக வச்சிருக்கும்போது வடக்கு தெற்காக நிற்கும், வடக்கு திசை நோக்கி அது அந்த நீடில் இருக்கும். அதே திசையில் கம்பியையும் அமைக்கிறோம். அப்படின்னு சொன்னால் அதை உங்களுக்கு புரிகிற மாதிரி காண்பிக்கணும் அப்படின்னா பாருங்கள், வடக்கு திசை நோக்கி சாதாரணமாக நிற்கும். அதற்கு மேலாக மின்னோட்டம் பாயுமாறு இப்படி வச்சாங்க. இப்போது இது கடத்தி அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க. கடத்தியில் மின்னோட்டம் பாயக்கூடிய திசையை இந்த வெள்ளை அம்புக்குறி காட்டுகிறது. இப்படி வச்சுட்டு சுவிட்ச் ஆன் பண்ணதையும் மின்னோட்டம் அதனுடைய பாய்கிறது. பாயும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இது கொஞ்சமாக டிஃப்ளெக்ட் ஆகுது, விலகல் அடைகிறது. இந்த விலகல் எந்த திசையில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். விலகல் அடைஞ்சது. அடுத்ததாக இந்த மின்னோட்டத்தை திருப்பி பாசிட்டிவ் நெகட்டிவ் மின்கலன்களை திருப்பி மாற்றின போது இந்த விலகல் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்ததையும் கவனிச்சாங்க. அப்படியானால் மின்னோட்டத்தின் போது இங்கே காந்த விசைகள் உற்பத்தி ஆகிறது. அது மின்னோட்டத்தின் திசையை பொறுத்து மாறுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிட்டாங்க. இதை தான் உங்கள் படத்தில் காமிச்சிருக்கும்போது பாருங்கள், படம் 2.2 பாருங்கள். அந்த 2.2 SN என அந்த மேக்னெட்டிக் நீடில் காட்டப்பட்டுள்ளது. அதில் நார்த்தை பார்த்து சாதாரணமாக இருக்கும். இப்போது அந்த சாவியை அல்லது சுவிட்சை ஆன் பண்ணதையும் நேர் மின்னோட்டம் ஏயிலிருந்து பிக்கு கடந்து செல்லுது. அப்போ போகும்போது வந்த டிஃப்ளெக்ஷன் அல்லது விலகலைத்தான் டாட்டட் லைன்ஸாக நமக்கு படத்தில் காமிச்சிருக்காங்க. அடுத்தபடியாக அதே மின் சுற்றுல மின்கலன்களை திருப்பி மாட்டியிருக்காங்க. எதற்காக? மின்னோட்டத்தினுடைய திசையை மாற்றி அமைப்பதற்காக திருப்பி மாட்டி சுவிட்சை ஆன் பண்ணும் வரைக்கும் அதனுடைய பழைய நிலையிலேயே வடக்கு பார்த்து தான் நின்றுட்டு இருக்குது காந்த ஊசி.
சுவிட்சை ஆன் பண்ணதையும் படம் 2.3bல பாருங்கள். சுவிட்சை ஆன் பண்ணதையும் அந்த டாட்டட் லைன்ஸுக்கு திரும்பி இருக்கு, வளைஞ்சு திரும்பி வந்திருக்கு. அப்போது விலகல் அடைஞ்சுது. அது ஆப்போசிட் டைரெக்ஷனில் மின்னோட்டத்தின் திசையை மாற்றும்போது காந்த ஊசியானது எதிர் திசையில் திரும்புது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இதை விளக்கிறதுக்கு எப்படி இது நடந்தது அப்படிங்கிறத நமக்கு ஒரு அறிவியல் அறிஞர் விளக்கி சொன்னார். அவருடைய பெயர் மேக்ஸ்வெல். அவருடைய பெயர் ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் அப்படிங்கிற அறிவியல் அறிஞர் தான் இதை விளக்கி சொன்னார். எப்படி சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வலது கை பெருவிரல் விதி, ரைட் ஹேண்ட் தம் ரூல். நம்ம எப்பவுமே தம்ஸ் அப் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வலது கை பெருவிரல் விதியை சொல்லி இதை விளக்கி சொன்னார். அது எப்படி, அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். அதாவது இதுவரை நம்ம பார்த்த விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, மின்னோட்டத்திற்கும் காந்தத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது, பிரிக்க முடியாத தொடர்பு இருக்கிறது. மின்னோட்டம் செல்லும் கம்பி காந்த திறனை பெறுகிறது. இதனுடைய திசையை பொறுத்து, மின்னோட்டத்தின் திசையை பொறுத்து காந்த புலன்களின் திசையும் மாறுபடுது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். ஆனால் எந்த திசையில் இருக்கும் அப்படிங்கிறத யார் விளக்கி சொன்னாங்க? சரியாக சொன்னீங்க, ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல். அவருடைய வலது கை பெருவிரல் விதியை வச்சு சொன்னார். அது என்ன சார் வலது கை பெருவிரல் விதி? ஒரு கடத்தியில் மின்னோட்டம் பாயுமானால், இப்போ இது கடத்தியாக எடுத்துக்கோங்க. இதில் மின்னோட்டம் பாயக்கூடிய திசை இப்படி இருந்தால், அந்த திசையில் பெருவிரல், இந்த பெருவிரல் கட்டை விரல்னு சொல்லக்கூடிய பெருவிரல் வர்ற மாதிரி பிடிச்சிங்கன்னா, மற்ற 4 விரல்களும் எப்படி இப்படி மடக்கும் இல்லையா, அந்த திசையில் இந்த விரல்களின் நுனி தான் திசை. அப்போ அது மடக்கக்கூடிய அந்த திசையில் காந்த விசையின் திசை இருக்கும். அதாவது பெருவிரல் மின்னோட்டத்தின் திசையில் வரும் முறையில் ஒரு கடத்தியை வலது கையால் பிடிச்சதா நினச்சிக்கிட்டிங்கன்னா, இந்த கடத்தியை சுற்றி பிடிச்சிருக்கக்கூடிய பிற விரல்கள் காந்த மண்டலத்தின் திசையில் இருக்கும். காந்த மண்டலத்தின் திசை எது? வடக்கிலிருந்து தெற்காக. அப்போ வடக்கிலிருந்து தெற்காக, வடக்கிலிருந்து தெற்காக. புரிஞ்சிச்சா? மின்னோட்டத்தின் திசை மேலே. இப்போ இந்த கடத்தியில் மின்னோட்டத்தின் திசை மேல் நோக்கி இருக்குமானால், பெருவிரல் மேல் நோக்கி காணும்பாரு இப்போ பிடிச்சோம்னா, பிற விரல்கள் இந்த கடத்தியை பிடிச்சிருக்கக்கூடிய பிற விரல்களின் டைரக்ஷன் இப்படி சுற்றி பிடிச்சிருக்கு இல்லையா, இந்த திசையில் தான். அப்போ வடக்கிலிருந்து தெற்காக, வடக்கிலிருந்து தெற்காக. அதே இப்படி பாருங்க, வடக்கிலிருந்து தெற்காக. ஓகே, அப்போ இதிலிருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். இப்போ என்னுடைய கையிலிருந்து பார்க்கும்போது இந்த கடத்தியின் வழியாக போகக்கூடிய மின்னோட்டம் கீழிருந்து மேலாக போகுது. அப்போது காந்த புலம் எந்த திசையில் இருக்கும்? காந்த மண்டலம் இங்கிருந்து வடக்கிருந்து தெற்காக அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்னுடைய பகுதியில் எனக்கும் இந்த கடத்திக்கு இடையில் இருக்கக்கூடிய காந்த மண்டலத்தினுடைய திசை இந்த பக்கம் வடக்கிலிருந்து தெற்காக, உங்களுக்கு வடக்கிலிருந்து தெற்காக. அப்போது இந்த கடத்திக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் மாறுபாடு இருக்கிறது. வேறஸ் இதை அப்படியே திருப்பி போடுவோம். அப்போ என்ன ஆகுது? கடத்தியினுடைய திசை மாறினால், கடத்தியினுடைய மின்னோட்டத்தின் திசை, கடத்தியில் இருக்கக்கூடிய மின்னோட்டத்தின் திசை மாறினால், அப்பொழுதும் மின்னோட்டத்தின் திசையில் பெருவிரல் வருமாறு பிடிச்சோம்னா, அப்போது பிற விரல்கள் எந்த திசையில் இருக்கோ அந்த திசையில் இருக்கும். அப்போ இங்கே வடக்கிலிருந்து தெற்காக அந்த காந்த புலத்தினுடைய காந்த மண்டலத்தினுடைய திசை அமையும். இதுதான் வலது கை பெருவிரல் விதி அப்படின்னு சொன்னாங்க.
இதை இன்னொரு வகையிலும் சொல்லுவாங்க, வலம்புரி திருகு விதி. நம்ம ஸ்க்ரூ பார்த்துருப்போம், ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ வலது கை அல்லது வலம்புரி திருகு விதி. இப்படி டைட் பண்ணும்போது கிளாக் வைஸாக சுத்த சுத்த அந்த ஸ்க்ரூ ஏறிட்டே போகும். அதே மாதிரி வலது கை, அப்போ ஸ்க்ரூ போகக்கூடிய திசை மின்னோட்டத்தின் திசையாக இருந்தால் காந்த மண்டலத்தின் திசை அப்படி இருக்கும். விளங்குச்சா? இப்போ பாருங்கள், இப்படி போடும்போது டைட் பண்ணால் மின்னோட்டத்தின் திசை மேலாக இருக்கும்போது அந்த காந்த மண்டலத்தின் திசை வடக்கிலிருந்து தெற்காக இப்படி போகும். அப்போ இரண்டு பெயர்களில் இந்த விதிகள் அறியப்படுகின்றன. மேக்ஸ்வெல்லே தான் ரெண்டையும் சொன்னார். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? மேக்ஸ்வெல்லின் வலது கை பெருவிரல் விதி, ரைட் ஹேண்ட் தம் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. வலம்புரி திருகு விதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதன் அடிப்படையில் இதை நம்ம புரிஞ்சிட்டோம்னு நினைக்கிறேன். என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? வலது கை பெருவிரல் விதி, ரைட் ஹேண்ட் தம் ரூல் என்ன சொல்லுது? ஒரு கடத்தி வழியாக மின்னோட்டம் பாயுமானால் அந்த கடத்தியின் மின்னோட்டத்தின் திசையில் நமது பெருவிரல் வருமாறு பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த கடத்தியை பிடித்திருக்கக்கூடிய பிற விரல்களின் திசை அந்த காந்த மண்டலத்தின் திசையை காட்டும் அப்படின்னு சொல்கிறதான் வலது கை பெருவிரல் விதி. இதே புரிதலை தான் வலம்புரி திருகு விதியும் சொல்லுது. அதுவும் மேக்ஸ்வெல் சொன்னது தான். ஸ்க்ரூ ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்க்ரூ ரூல் என்ன? ஸ்க்ரூ செல்லக்கூடிய திசை மின்னோட்டத்தின் திசையாக இருந்தால் அதை திருப்பக்கூடிய திசை கிளாக் வைஸில் திருப்பும்போது, வலம்புரியாக திருப்பும்போது அந்த திசையில் காந்த மண்டலம் இருக்கும். காந்த மண்டலம் அந்த திசைன்னு சொல்லும்போது வடக்கிலிருந்து தெற்காக. அதான் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படி வரும் வடக்கிலிருந்து தெற்காக. சரி, இதை அடிப்படையாக கொண்டு நமது பாடநூலில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டினுடைய டேபிளை நம்ம ஃபில் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக படம் 2.3a இதில் மேக்னெட்டிக் நீடலுக்கு மேலே மின்னோட்டம் இருக்குது. அந்த மின்னோட்டத்தை பாருங்கள். பாசிட்டிவ் நெகட்டிவ் அல்லது நேர்மின்வாய் எதிர்மின்வாய். அதில் ஏயிலிருந்து பிக்கு மின்னோட்டம் பாயுது. அப்பொழுது கீழே ஒரு மேக்னெட்டிக் நீடில் வைக்கப்பட்டுள்ளது. அதை அப்படியே நான் திருப்பி இப்படி காமிச்சா இப்படி வச்சிருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், மேக்னெட்டிக் நீடில் மேலேயும் அதற்கு கீழாக மேக்னெட்டிக் நீடிலுக்கு மேலே தான் கண்டக்டர் இருக்குது. பாருங்கள், இது இருக்கக்கூடிய அது அப்படியே இப்படி இருக்குது. இப்போது இது எந்த பக்கம் திரும்பும்? முதலாவது கேள்வி, இது ஏயிலிருந்து பிக்கு மின்னோட்டம் பாயுது அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரான்களின் திசை எதா இருக்கும்? நல்ல கேள்வி இல்லையா? ஏயிலிருந்து பிக்கு மின்னோட்டம் பாயுமானால் எலக்ட்ரான்களின் திசை பியிலிருந்து ஏவாக இருக்கும். என்னங்க சார் சொல்கிறீங்க? எலக்ட்ரான்களின் ஓட்டம் தானே மின்னோட்டம். அப்படி இருக்கும்போது எலக்ட்ரான்களின் ஓட்டமும் மின்னோட்டத்தின் திசையும் எப்படி மாறுபடும் அப்படின்னு கேட்டால், ஆரம்பத்திலிருந்து நம்ம நேர்மின்வாயிலிருந்து மின் ஓட்டம் இருப்பதாக நம்ம கான்செப்டெல்லாம் டெவலப் பண்ணி வந்துட்டோம். பிறகு தான் எலக்ட்ரான்களை எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அது எதிர்மின்வாயிலிருந்து தான் எலக்ட்ரான்கள் நேர்மின்வாயை நோக்கி ஓடுது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாங்க. ஆனால் கரண்டினுடைய திசை அல்லது மின்னோட்டத்தின் திசை நேர்மின்வாயிலிருந்து எதிர்மின்வாய், அதாவது பாசிட்டிவ்லிருந்து நெகட்டிவ்க்கு, எலக்ட்ரான்களினுடைய ஓட்டம் நெகட்டிவ்லிருந்து பாசிட்டிவ்க்குன்னு அப்படியே வச்சுக்கிட்டோம். சரி, அப்போது மின்னோட்டத்தின் திசை ஏயிலிருந்து பிக்கு செல்லும்போது எலக்ட்ரான்களின் ஓட்டம் எந்த திசையில் இருக்கும்? பியிலிருந்து ஏவை நோக்கி இருக்கும். இப்போது அடுத்தது இது சுழலும் திசையை பற்றி பேசுவோம். இந்த சுழலும் திசையை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி கடிகார முள் திசை, எதிர் கடிகார திசை, இது ரெண்டையும் நாம் புரிஞ்சுக்கணும். அதாவது கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். நீங்கள் கிளாக் பார்த்துருப்பீங்க. வாட்சில் எல்லாம் முள்கள் எந்த டைரெக்ஷனில் திரும்புது பார்த்தீங்கன்னா தெரியும். இது அப்படி கிளாக் வைஸாக வலம்புரியாகவே திரும்புவதை பார்க்கலாம். ஆனால்
அதற்கு எதிரான திசையை நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் அல்லது எதிர் திசை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கோயிலில் வலம் வருதல், வலம் என்றால் வலதுபுறமாக வருதல். அதே போது நம்ம பிரபஞ்சத்தில் சூரிய குடும்பம் அல்லது நம்ம சோலார் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா பூமி வலம் வருவது கிடையாது, இடம் வருகிறது அல்லது எதிர்க்க ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் தான் சூரியனை சுற்றி வருது. புரியுதா? கிளாக் வைஸில் இல்லை, ஆன்டி கிளாக் வைஸ். நார்த்து மேலாக இருப்பதாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நார்த்து சவுத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நீங்கள் அந்த பிளெயினில் பார்க்கும்போது சூரியனை பூமி சுற்றி வருவது ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில். சரிதான், அந்த சுழற்சியை பற்றி சொல்லுகிறோம். சரி, இப்போ நம்ம கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த கண்டக்டர் மேலே இருக்குது, நார்த்தை பார்த்து இருக்குது, இந்த ஒரு செட்டப்பில் இருக்குது. சுவிட்ச் ஆன் பண்ணதையும் கண்டக்டர் வழியாக இந்த கடத்தி வழியாக நேரான இந்த கடத்தி வழியாக மின்னோட்டம் ஏற்படுகிறது. அப்படின்னா இது எந்த பக்கம் திரும்பும்? கரெக்டாக சொன்னீங்க, ஆன்டி கிளாக் வைஸ் திரும்பும். காரணம் என்ன நமக்கு விளக்க முடியுமா? மேக்ஸ்வெல் சொல்லியிருக்கக்கூடிய ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலின் படி பெருவிரல் மின்னோட்டத்தின் திசையில் இருக்குமானால் பிற விரல்கள் அதனுடைய மின்காந்தத்தின் திசையை காட்டும், மின்காந்த மண்டலத்தின் திசையை காட்டும். இங்கே நார்த்திலிருந்து சவுத்து, அப்போ நார்த்து விளக்கும், சவுத்து வலது பக்கம். ஸோ சவுத்தை நோக்கி இது திரும்பும். சரியா? ஆன்டி கிளாக் வைஸ். விளக்கமாக இருக்கா? பாருங்கள், மின்னோட்டம் போகும்போது சுவிட்ச் ஆன் பண்ணுறோம், மின்னோட்டம் அப்படி போகுது, மின்காந்தம் அதனுடைய திசை இந்த விரல்களினுடைய திசையில் நார்த்து டு சவுத்து. அதனால் இது இப்படியே கொஞ்சமாக இப்படி திரும்புது. புரிஞ்சுதா? சரி, இனி மின்னோட்டம் பியிலிருந்து ஏ காணால், இப்போது இதை திருப்பி போடுறோம். மின்னோட்டம் பியிலிருந்து ஏ காணால் இது எப்படி திரும்பும்? அப்போது இதே ரைட் ஹேண்டு தான், இடது கையை பிடிச்சிடக்கூடாது, சௌரியமாக இருக்குங்கிறதுக்காக ரைட் ஹேண்டை பிடிச்சிக்குங்க. அப்போது பெருவிரல் மின்னோட்டத்தின் திசையை காட்டுதா? மின்னோட்டத்தின் திசை கீழாக வருகிறது. இங்கே இது அப்படியே இருக்குது. அப்போது அதனுடைய மின்காந்தத்தின் திசை எப்படி இருக்கும் பாருங்கள். இங்கிருந்து பார்க்கணும். மின்காந்தத்தின் திசை நார்த்திலிருந்து சவுத்தாக, இங்கிருந்து நார்த்திலிருந்து சவுத்தாக போகும். அப்படி வரும்போது அப்படியே கிளாக் வைஸாக திரும்பும். ஓகே, கிளாக் வைஸாக திரும்பும். அப்போது இந்த 2.3 இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் மின்னோட்டத்தின் திசை ஏயிலிருந்து பிக்கு செல்லும்போது காந்த ஊசியின் வட துருவம் எதிர்கடிகார திசையிலும் அதனுடைய மின்னோட்டத்தின் திசையை மாற்றி பியிலிருந்து ஏக்கு மின்னோட்டம் அமையும் போது காந்த ஊசியின் வடதுருவத்தின் இயக்க திசை கடிகார திசையிலும் இருப்பதை நம்ம பார்த்துக்கலாம். சரியா? இனி இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை வேற ஒரு முறையில் செய்யலாம். இந்த கீழே வச்சிருந்ததுக்கு பதிலாக கடத்தியை காந்த ஊசிக்கு கீழே கொண்டு போயிட்டா, இப்போ இந்த காந்த ஊசி எந்த திசையை நோக்கி திரும்பும்? அடுத்த கேள்வி பாருங்க. கடத்திக்கு கீழே ஒரு கேஸு, மேலே வேறு கேஸு பார்க்கலாம். அது எப்படி அதே மாதிரி தான் இருக்கா, மாறி வருதா அப்படின்னு பார்க்கலாம். இப்பொழுதும் என்ன ரூலை நம்ம இங்கே பயன்படுத்துவோம்? ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். கடத்தியினுடைய திசையில், அதாவது மின்னோட்டத்தின் திசையில் பெருவிரல் வருமாறு பிடித்தா, இப்போ இப்படியே பிடிச்சிக்கலாம். மின்னோட்டத்தின் திசை இங்கே நார்த்து, இங்கே சவுத்து. அப்போ என்ன ஆகும்? அப்படியே கடிகார திசையில் திரும்பும். சவுத்தை நோக்கி தானே திரும்பும், கடிகார திசையில் திரும்புகிறது. ஏலிருந்து பிக்கு தான் மின்னோட்டம் வருது. ஏற்கனவே வந்த கேஸில் கீழே இருந்த போது என்னாச்சு? ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் எதிர்கடிகார திசையில் திரும்பிச்சு. இதே மேக்னெட்டிக் நீடில் மேலே வைக்கும்போது
கடிகார திசையில் திரும்புகிறது. விளக்க முடியுதா? ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை பயன்படுத்தி பாருங்க. கரண்டினுடைய டைரக்ஷன் பெருவிரல், பிற விரல்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய டைரக்ஷன். அப்படி ஆகும்போது நார்த்து டு சவுத்து கிளாக் வைஸில் திரும்புது. ஓகே, சரி, இதை நல்லா உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். இன்று நாம் படித்த கருத்துக்களிலிருந்து இந்த வினாவிற்கான விடையை உங்களுடைய அறிவியல் குறிப்பேட்டில் எழுதுங்கள். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். வணக்கம்.